இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு நம்ம சோலார் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது பல்வேறு விதமான வசதிகள் இருக்குது. அந்த வசதிகளை எல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு எது நமக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஒரு வீட்டுக்காரங்களுக்கு ஒரு விதமான எண்ணம் இருக்கும், அடுத்த மாதிரியை பார்க்கும்போது அவங்க வேறு விதமாக சிந்திக்கலாம். இப்படி நம்ம பார்க்கும்போது நம்முடைய தேவைகள், நம்முடைய இருக்கிற இடம் மாடியில் எதிர்கால பயன்பாடு அல்லது இப்போ நம்ம 3 வருஷமாக என்ன பயன்படுத்திட்டு வர்றோம், இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் யோசனை பண்ணுங்கள். ஆனால் எது எப்படி இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை நீங்களே தயார் பண்ணிக்கிறது தான் மிகச்சிறந்த ஒரு வழி. அதற்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாகவே இருக்குது. இப்போ கவுண்ட் டவுன் அப்படின்னு போட்டு நேஷனல் போர்ட்டலில் ஒவ்வொரு நிமிஷமும் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா மார்ச் மாதம் 31ஆம் தேதியோட இந்த திட்டத்துக்கான லோன் வசதி, இந்த திட்டத்துக்கான மானிய வசதி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நிறுத்த போகிறாங்க. அது வரைக்கும் எத்தனை பேர் லோன் போட்டு அவங்க வீட்டுக்கு போட்டுக்கிறாங்களோ அத்தனை பேர் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ நம்ம சோலார் போடணும்னு கொஞ்சம் மூலம் உங்கள் மனசில் என்ன இருந்துச்சுன்னா தயவுசெய்து ப்ரொசீட் பண்ணி இப்போயே போட்டுருங்க. ஏன்னா ஒரு 3 கிலோவாட்டுங்கிறது சாதாரணமாக ஒரு வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சிஸ்டம். ஒரு 5 கிலோவாட் இருக்குங்கிறது ஒரு நல்ல வசதியான ஒரு 2 ஏசி இருக்குது, அந்த மாதிரி வீடுகளுக்கு போதும். 5 கிலோவாட் போட்டிங்கன்னா 10,000லேருந்து 12,000 வரைக்கும் பில்லு வரக்கூடிய அந்த கரண்ட் பில்லை கம்ப்ளீட்டாக நம்ம ஜீரோ பண்ணிடலாம். நெட்வொர்க் சார்ஜ் வெறும் 450 500 மட்டும்தான் நீங்கள் 2 மாதத்துக்கு ஒருக்கா கட்டணும். அப்போ மாதத்துக்கு 250 தான் ஒரு வாடகை கட்டுற மாதிரி நம்ம கட்டிட்டு வரோம்.